ஹே ஹலோ பியூட்டிஸ், நம்ம இன்னைக்கு தண்டர் கிளவுட் ரெயின் ஸ்டோமோட எபிசோட் 1 தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு, புது சீரீஸ் தான். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலில் வந்து கடந்த ஒரு வாரமாக ஸ்ட்ரைக்கில் வந்து இருந்துச்சு. அதனால தான் ஒரு வாரமாக நான் வீடியோவே போடலை. ஃபுல்லாகவே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, போஸ்ட் கூட போட முடியல. ரீசன் என்ன அப்படின்னா, ஏற்கனவே லவ் நவர் செட்டுக்கு வந்து ஒரு வார்னிங் இருந்துச்சு. நான் வார்னிங் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் இப்போ திருப்பியும் எபிசோட் 6 வந்து அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணி 2 மணி நேரத்துலேயே வந்து வீடியோ போயிடுச்சு. அது வந்து ஸ்ட்ரைக்கில் வந்து விழுந்துருச்சு. அதனால் இனிமேல் நான் லவ் நவர் செட் மட்டும் போட மாட்டேன். ஏற்கனவே அந்த போட்டுட்ருக்கிற காடஸ் பிளஸ் யூ ஃப்ரம் டெத் இருக்குல்ல, அது மட்டும் நான் கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சேனல் ஸ்ட்ரைக்கில் இருந்த கேப்பில் புதுசாக ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து பிஎல் சேனல் கிடையாது, ஸ்ட்ரைட் மூவி சேனலு, வெர்டிக்கல் மூவி போடுற சேனல். ஏன்னா ஏற்கனவே சுற்றி சுற்றி பார்த்தா எல்லா சேனலுமே வந்து பிஎல் சேனலில் தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் வந்து எதுக்கு புதுசாக வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பிஎல்ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வீட்டில் மற்றவங்க கேட்கும்போது நம்ம வந்து ஒரு பதில் சொல்லணும்ல. ஸோ அந்த பதிலுக்காவது ஒரு சேனல் வந்து நமக்கு வேணும்ல. அதுக்காக தான் புதுசாக வந்து சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கொடுத்த சப்போர்ட்டை அங்கேயும் வந்து நான் எதிர்பார்த்துட்ருப்பேன். குறிப்பாக உங்களோட கமெண்டெல்லாம் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புது சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், அதேமாரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். சரி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே மெயின் லீடை தான் வந்து காட்டுறாங்க. அதில் தூங்கிட்டு இருக்கான்ல, இவனோட பேர் வந்து ஜோகான். அதேமாரி அவனை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரான்ல, இவனோட பேர் வந்து இல்ஜோன். ஜோகான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இல்ஜோன் வந்து கிஸ் பண்ணிடுறான். இதனால ஜோகான் வந்து கண்ணை முழிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இல்ஜோன் கிட்ட கேட்குறான். இதுக்கு இல்ஜோன் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே ஜோகானையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் காட்டுறாங்க. இதில் கீழே படுத்துருக்கிறது வந்து இல்ஜோனை வந்து அவனோட அண்ணா செம்மையாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேத்துக்கும் வந்து அப்பா ஒருத்தங்க தான், ஆனால் அம்மா வந்து வேற வேற. குறிப்பாக இல்ஜோன் வந்து செகண்ட் ஒய்ஃபுக்கு வந்து பிறந்த பையன். அதனால தான் இல்ஜோனோட அண்ணனுக்கு இல்ஜோனை வந்து சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. உடனே இல்ஜோனோட அண்ணன் வந்து இல்ஜோன் கிட்ட, இங்கே பாரு, என்னோட அப்பாவோட வீட்டோட டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஒழுங்காக எனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை செம்மையாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே ஜோகன் வரான். ஜோகனுக்கு இல்ஜோனோட அப்பா வந்து அங்கிள் வேணும். உடனே ஜோகன் வந்து இல்ஜோனோட அண்ணன் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, இது வந்து பப்ளிக் பிளேஸாக இருக்குது, அதனால அவனை அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வீட்டுக்கு போக சொல்லிடுறான். ஒரு பக்கம் இல்ஜோனுக்கு வந்து கேல் ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கும். இவன் வேற பயங்கரமாக போட்டு அடிச்சதுனால அவனுக்கு வந்து வலி தாங்க முடியாமல் அங்கேயே கதறி அழுதுகிட்டு இருப்பான். அப்போ அந்த மலையில ஜோகன் வந்து வீட்டுக்கு போகாம அப்படியே இல்ஜோனையே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை இல்ஜோனை வந்து நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா தான் ஜோகன் வந்து இல்ஜோனை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற சீனை வந்து காட்டுறாங்க. ஜோகன் வந்து இல்ஜோன் கிட்ட, இங்கே பாரு, நாளைக்கு காலையில் உன்னை இங்கே நான் பார்க்கவே கூடாது, ஒழுங்கா நான் கண்ணு முழிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். இப்படியே காலையில் விடிஞ்சிட பிறகு ஜோகன் வந்து இல்ஜோன் போயிட்டானா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அவனோட ரூம்குள்ளே போகிறான். ரூம்குள்ளே போனால் அவன் வந்து வலியால் துடிச்சிட்டு இருப்பான். உடனே இவனும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவனுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்த்துருப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ஜோன் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான். அப்போ ஜோகன் வந்து அவனுக்கு பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டு இருப்பான். உடனே இல்ஜோன் வந்து அவனோட தைலையில கை வச்சுட்டு அவனை பற்றி நினச்சிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு உள்ள டாக்டர் வராங்க. டாக்டர் வந்த உடனே ஜோகன் வந்து டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறான். அதே நேரம் இல்ஜோன் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி டக்குன்னு கண்ணை மூடி தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறான். டாக்டர் உள்ள வந்த கையோட சர்ஜரிலாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இல்ஜோனுக்கு வந்து ரொம்பவே பயமாயிடுது. என்னது சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திக்கிறான். அப்போ ஜோகன் வந்து, இங்கே பாரு, இப்படிலாம் கத்துனேன்னு வச்சுக்கோயேன், போட்டிருக்க தையலெல்லாம் பிரிஞ்சு போயிடும், அதனால வாயை மூடிட்டு ஒழுங்கா படு அப்படின்னு சொல்கிறான். அதனால இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட, எனக்கு வந்து என்ன சர்ஜரி பண்ணீங்க, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு டாக்டர் வந்து, உனக்கு கேல் ஸ்டோன் சர்ஜரி வந்து பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 4 மில்லியன் ஓன் ஆச்சு இதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட்டை கேட்ட உடனே இவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. உடனே ஜோகன் வந்து, நீங்கள் போங்க, நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வந்து அனுப்பி வச்சுட்டு, இங்கே பாரு, நேற்று வந்து நீ ரொம்பவே முடியாமல் இருந்த, உனக்கு மட்டும் சர்ஜரி பண்ணலை அப்படின்னா நீ செத்து போயிருப்ப, அதனால தான் உனக்கு வந்து நானே செலவு பண்ணி சர்ஜரி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இல்ஜோன் வந்து, அப்படின்னா சரி, இந்த காசை வந்து நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன், ஆனால் அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜோகான் வந்து, இங்கே பாரு, உன்னோட உடம்ப வச்சு கூட எனக்கு நீ வந்து ரீபே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகிறான். அப்போ இல்ஜோன் வந்து ஜோகானை ஸ்டாப் பண்ணிட்டு, அப்படின்னா நீ தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜோகன் வந்து, இங்கே பாரு, நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து உன்னை பிடிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது, நான் வந்து எல்லாமே அங்கிளுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான்.
அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு இல்ஜோனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஆனா அப்போ கூட ஜோகன் வந்து இல்ஜோனை கூப்பிடுறதுக்காக போயிருக்க மாட்டான். அவனே வந்து முடியாம தான் வீட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருப்பான். ஆனா இவன் வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இல்ஜோன் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பார்க்கறதுக்காக ஏன் வரல அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜோகன் வந்து உனக்கு தேவையான சாப்பாடு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், அது மட்டும் இல்லாம முக்கியமா உன்னோட மெடிக்கல் பில்லெல்லாம் வந்து நான் தான் கட்டியிருக்கேன். அது பத்தாது அப்படின்ட்டு உன்னை பார்க்கறதுக்கு வேற நான் வரணுமா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இல்ஜோன் வந்து ரொம்பவே சோகமா, இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் இல்ல. அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஜோகன் வந்து, நான் இருந்தாலும் வீட்ல தானே இருக்கேன். வெளிய எங்கேயும் போகலையே அப்படின்னு கேட்குறான். உடனே இவன் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, அப்படின்னா எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜோகன் வந்து, இங்க பாரு எனக்கு வந்து இன்னைக்கு கம்பெனி லீவு. அதனால தான் நான் வந்து வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனோட ரூம்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் ஜோகன் வந்து இல்ஜோன் கிட்ட உன்னோட பாடியை கொடுத்து எனக்கு நீ பே பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அதனால இல்ஜோன் வந்து வீட்ல இருக்கிற எல்லா இடத்தையுமே வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த துணியெல்லாம் துவைச்சு போடுறது, பாத்திரத்தெல்லாம் விளக்கி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே வந்து முடிச்சு வச்சிடுறான். கடைசியா சமையலை கூட முடிச்சு வச்சிடுறான். அதுக்கப்புறம் ஜோகனோட ரூமுக்கு போயிட்டு வாங்க வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கீழே கூப்பிட்டுட்டு வரான். இவனை வந்து கீழே பார்க்கறான். பார்த்தா எல்லா இடமும் கிளீனா இருக்கு. அதனால எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இல்ஜோன் வந்து நீங்க தானே சொன்னீங்க உன்னோட பாடியை வந்து நீ பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் எல்லா வேலையும் நானே வந்து முடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில் ஒரு பேண்டேட் மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது. அதை கொடுத்துட்டு எனக்கு இதை வந்து சேஞ்ச் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஜோகன் வந்து நீ என்ன குழந்தையா, என்னாலலாம் உனக்கு சேஞ்ச் பண்ண முடியாது, நீயே சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு போயிடுறான். இல்ஜோன் வந்து சூப் மாத்திரம் தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து செஞ்சு வச்சிருப்பான். இவன் அதை சாப்பிட்ட உடனே மூஞ்செல்லாம் வந்து சுளிக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே இல்ஜோன் வந்து இது வந்து நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜோகன் வந்து இங்கே பாரு, இனிமேல் நீ சமைக்கவே கூடாது. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து சமைச்சு கொடுத்த மாதிரி இல்லை, என்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு ஐடியா போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போன்னு பார்த்து ஜோகனோட ஃப்ரெண்டு வந்து ஜோகனுக்கு கால் பண்ணிட்டு வெளியே சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறான். அதனால இவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஜோகனோட ஃப்ரெண்டு வந்து இவங்க 2 பேர்கிட்டயும் நீங்கள் 2 பேரும் இப்போ ஒன்றா தானே இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஏதாவது போய்க்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜோகன் வந்து எதனால உனக்கு வந்து அப்படி தோணுது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அவனோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு நீ இது வரைக்கும் யார் கூடயுமே தங்குனதில்ல, நீ வந்து இவன் கூட தங்குறது எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல இல்ஜோன் வந்து அவன் தங்குறதுக்கு ஒரு வீடு பார்த்து வச்சிருப்பான். ஜோகனும் வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு இதுக்கு என்னோட வீடே வந்து நல்லா இருக்கும், சொல்ல போனா என்னோட வீட்டு பாத்ரூம் கூட இந்த வீடோட நல்லா இருக்கும், அதனால இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் அவனை வந்து இவன் கூட தங்க வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஜோகன் வந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாரு, அவனுக்கு வந்து ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அதனால தான் அவனை வெளியே எங்கேயும் அனுப்பாம என் கூடவே வந்து தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா இவனை ஏன் உன்னோட கம்பெனிலேயே வந்து வேலைக்கு சேர்த்துக்க கூடாது? அது மட்டும் இல்லாம, இவன் வந்து உன்னோட அங்கிளோட பையன் அப்படிங்கிறத வேற யார்கிட்டயுமே சொல்லாம, சீக்கிரட்டா வந்து நீ அவன வேலையில ஜாயின் பண்ணி விடலாம்ல அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜோகன் வந்து அவனுக்கு என்ன பண்ணணுமோ அத வந்து எனக்கு பண்ண தெரியும். நீ வந்து வாய மூடிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ற வேலைய மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ஊத்தி குடுத்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு 2 பேரும் வெளிய வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃப்ரெண்டு வந்து அவன பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டாவும் இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ஜோனை பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்கான். அப்ப ஜோகன் வந்து டக்குன்னு அவன் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு நல்ல பையனா தெரிஞ்சுது அப்படின்னா அவனை வந்து உன்னோட வீட்ல வேணும்னா கூட்டிட்டு போய் வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ள வந்துட்ட பிறகு திருப்பியும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஜோகன் வந்து அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஃப்ரெண்டுக்காரன் மட்டும் உளறிக்கிட்டே இருக்கான். அதனால இல்ஜோன் வந்து அவனை கூட்டிட்டு இங்க பாருங்க நம்ம வந்து சீக்கிரமா இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கிளப்ப ஆரம்பிக்கிறான். அதனால இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இல்ஜோனை வந்து ஜோகனை மெதுவா கூட்டிட்டு பில் கவுண்டர் கிட்ட போறான். அதுக்கப்புறம் பில்லெல்லாம் பே பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இல்ஜோன் வந்து ஜோகனை கூட்டிட்டு வந்ததுனால அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. இதை ஜோகன் வந்து நோட் பண்ணிட்டு மெதுவா எந்திரிச்சு போயிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வரான். இல்ஜோன் வந்து ஏற்கனவே அவனோட வயித்துல ஒட்டி இருக்கிற பேண்டேடை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோகன் கிட்ட வந்து கேட்டிருப்பான்ல. ஆனா இவன் வந்து அதை அப்ப பண்ணியிருக்க மாட்டான். அதை வந்து இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாக்ஸை வந்து இப்ப எடுத்துட்டு வருவான். அதுக்கப்புறம் ஜோகன் வந்து இல்ஜோனோட டிஷர்ட் எடுத்து அவனோட வாயில வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பேண்டேட் எல்லாம் மாத்தி விடுறான். அப்ப இல்ஜோன் வந்து ஜோகனோட கை வந்து அவன் மேல படும்போதெல்லாம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கான். இதனால ஜோகன் வந்து இங்க பாரு அசையாத, ஒழுங்கா காமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பண்ணி முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவனை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறான்.
அப்ப இல்ஜோன் வந்து நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஜோகன் வந்து கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இல்ஜோனை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த கிஸ் வந்து ஒரு பக்கம் அப்படியே டீப்பா வந்து போய்க்கிட்டே இருக்கு. இதோட இந்த எபிசோட் 1 வந்து இங்க முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அதுக்கப்புறம் ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.